ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம V4 சேனலில் குலதெய்வ கோவிலை தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்களோட கோவில். இது வந்து ஒரு பெரிய இடம். இது எங்கன்னா அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர் தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, பரவாயில்ல. கோவிலுக்கிட்ட வந்தாச்சு. வெளியே இருந்தே சாமி காமிக்கிறேன், ஏன்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, தெரியல. ஓகே, பாருங்கள். எங்களோட குலதெய்வ சாமி பேர் வந்து கஸ்தூரி அம்மன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் போய் தான் காமிக்கிறேன், வேறு வழி இல்லை. பாருங்கள் கோவிலை. இந்த கோவிலை நாங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா சும்மா தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. பாருங்கள், நாங்கள் இந்த கோவிலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம், ஆனால் பொங்கல் வைக்கவே இல்லை. அதனால் இதோ இங்கே ரெண்டாவதாக சாமி இருக்காங்களே, இந்த சாமிக்கு பக்கத்தில் அந்த பச்சை கலர் சாரி கட்டியிருக்காங்களே, அந்த சாமி மேலே பூ வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், பூ வச்சுருக்காங்களா? ஒன்று கட்டின பூ, இன்னொன்று கட்டாதது அப்படியே இருக்கும். இப்போ சாமிக்கிட்ட தான் முடிவு கேட்டிருக்கோம். அந்த பூ வைக்கும் போது ரைட் சைடு விழுந்துச்சுன்னா பொங்கல் வைக்கலாம், லெஃப்ட் சைடு விழுந்துச்சுன்னா பொங்கல் வைக்கக்கூடாது. நாங்கள் அந்த பூ வைக்கும் போது பூ விழுந்துச்சு. எந்த பக்கம் விழுந்திருக்கோம்? ரைட் சைடு தான் விழுந்திருக்கோம். அப்படின்னா பொங்கல் வைக்கலாம். அதனால் ரொம்ப குஷியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பொங்கல் வைக்க போகிறோம். நாங்கள் எங்களோட குலதெய்வ கோயிலில் மொத்தமாக 9 சாமி இருப்பாங்க. 9 சாமிக்கும் 9 பானை வாங்கி பொட்டெல்லாம் வச்சு 27 கல் வச்சு பொங்கல் வைக்கணும். ஓகே, இப்போ வெளியே இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், அதனால தான் நிறைய பேர் உடச்சி போட்டாங்க. ஓகே பாருங்கள், இந்த பக்கம்லாம் மரம்லாம் இருக்கும். அப்புறம் ஏரியை காமிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஏரி. நாங்கள் வெயில் காலத்துலேருந்து மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா தெரில, வருணதேவர் ரொம்ப கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நேற்று எங்கள் ஊரில் செம்ம மழை, கரண்ட்டில் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்களேன், ஏரி எவ்வளோ ஏறிடுச்சுன்னு. எப்பப்பா இந்த வீடியோ போட்டேனான்னு தெரில, ரொம்ப பெருசாகவே ஏறிடுச்சு ஏரி. சரி, என்னோட தங்கச்சியை பார்க்கலாம் வாங்க. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். இதுதான் என்னோட அத்தை பொண்ணு. ஹாய் சொல்லு. என்ன சொல்லு? ஹாய் ஹாய். இதுதான் என்னோட தம்பி. இவனோட பேர் இஜன் தமிழ் முகிலன். அப்புறம் என்னோட பாப்பா பேர் வேதா. என்னோட அத்தை பொண்ணு பேர் தமிழிசை. இது பாருங்க, மாடெல்லாம் என்னைய குறுகுறுன்னு பார்க்குது. என்ன பார்க்குற? விட்டு தூக்கி போட்டுருவேன். மாடு மாடு. ஹலோ மிஸ்டர் மாடுகளா, ஹலோ சொல்லுங்கள் தாத்தா. ஹலோ. இதுதான் என்னோட தாத்தா, அதாவது அப்பாவோட அப்பா. நெக்ஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிப்பா. என்னோட அப்பா காமிப்பா. அப்பா கிளாஸில் இருக்காங்க. அப்பா கிளாஸில் இருக்காங்க, கொஞ்சம் சைலண்டாக இருங்க. ஹாய் சொல்லி எப்படி அதை வைக்கிறேன். கட்டவரல் தொட்டிங்கன்னா மண் முத்திரை என்று சொல்லக்கூடிய பிருத்திவி முத்திரை. ஓகேங்களா? கிளாஸில் இருக்காரு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, என்னோட ஆயாவை பார்க்கலாம். ஆயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆயா ஹாய் சொல்லுங்க. ஐயோ ஹாய் சொல்லுங்க. இதுதான் என்னோட அத்தை. அத்தை ஹாய் சொல்லுங்க. ஹாய். இதுதான் என்னோட அம்மா. அம்மா ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும். பார்த்தீங்கன்னா அது கிணறு மாதிரியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பாசையாக இருக்குது. ஃபோனை மட்டும் உள்ளார போட்டால் சொல்லி முடிச்சு. பாருங்கள் என்ன பாருங்க, திஸ் இஸ் கால்டு கிணறு. அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது வேறு. சரி, இந்த அட்மாஸ்பியரில் எப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு பூத்துருக்கு. பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக பயந்து போயிடுவீங்க. பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளார பாம்பு இருக்கான்னு தெரில. ஆனால் இது பெரிய பாம்பு பொறுத்து மழை மாதிரி இருக்குல்ல, சின்ன மழை மாதிரியே. ஓகே, இங்கேருந்து ஆற பார்க்கலாம். ஏரி, சாரி மாற்றி சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, ஏரியை எவ்வளோ பெருசாக இருக்குது. கல் மலையை பாருங்களேன், கல்களாக இருக்குது. ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது. தண்ணி பாருங்க. இந்த இடத்துலலாம் என்னோட அத்தை பொண்ணு வந்து மீன் பிடிச்சாங்களாம் சொல்கிறாங்க. மீன்லாம் பிடிக்கிற அளவுக்கு கூட இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே 2 மாடு இருக்குது. இங்கே ஒரு மாடு இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாடு பயந்துட்டு ஓடி போயிடுச்சு.
பாருங்க அந்த பக்கம் கல் மலை இருக்கு. மேலே தூக்க முடியல இருங்க. பாருங்க இதான் ட்ரெட்மில். ஜம்ப் பண்ணுவாங்களே தற்கொலை பண்ணுற இடம். சும்மா சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.